என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் இந்த பீட்ரூட் வச்சு ஒரு பலகாரம் செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு பீட்ரூட் தோல் சீவிட்டு வந்துடுறாங்க. பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அது என்னன்னு பார்க்கலாங்க. 2 மிளகாய் வச்சுருக்கேங்க. மிளகாய் நீளமாக இருக்குது, பட்டு காரமாக இருக்கும். அதனால் நான் 2 மிளகாய் மட்டும் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு காரம் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு 3, சோம்பு, சீரகம், லவங்கம் கிராம்பு ஒரு 4 எடுத்துருக்கிறேங்க. பெருவெங்காயம் ஒரு அரை வெங்காயம் பெருவெங்காயம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேங்க. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு மசாலா இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறம் 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேங்க. இப்போ இதையும் பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ இதையும் பொட்டுக்கடலையும் நான் பொடி பண்ணிட்டீங்க. அப்புறம் எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தனோ அதுலேயே ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறேங்க, பச்சரிசி மாவு. இப்போ இதையும் போட்டுக்கலாங்க. இந்த பச்சரிசி மாவு, பொட்டுக்கடலை அரைச்சது, மசாலா, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம கலந்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும். இப்போ இதெல்லாம் போட்டு கலந்துக்கிட்டு காட்டுறேங்க. தெளிக்க கூட வேண்டாங்க. நம்ம அந்த பீட்ரூட்டில் இருக்கிற ஈரப்பதமே போதும். நல்லா கிளறிட்டு உங்ககிட்ட காட்டுறேங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருக்கணுங்க. தண்ணியே ஊற்ற தேவையில்லைங்க. அதில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு. இதை நம்ம உருண்டையாகவும் உருட்டலாங்க, வடை மாதிரியும் தட்டிக்கலாம். நம்ம மட்டன் கோலா உருண்டை சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க, செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம், வடையாகவும் செஞ்சுக்கலாம், வடை மாதிரியும் தட்டிக்கலாம். நான் 2 விதமாக தட்டிட்டு காட்டுறேங்க. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கங்க. இதை நம்ம உருண்டையாகவும் போடலாம், வடை மாதிரி தட்டியும் போடலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு, போடலாங்க. அப்படியே ஒன்றொன்னா மெதுவாக போடுங்க. ரொம்ப பக்கமாக கொண்டு போய் போடாதீங்க. போட்டோன்னே திருப்பி விட வேண்டாம். இதில் நம்ம பொன்னிறம் அப்படின்லாம் தெரியாதுங்க. ஏன்னா கலரை பீட்ரூட் போடுறதுனால கலர் பொன்னிறமாக வராது. நம்ம இந்த எண்ணெயோடைய சலசலப்பு அடங்கினோடனே ஆட்டோமேட்டிக்காக மேலே மிதங்கும். அப்போவே நம்ம வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்துக்கலாங்க, கரெக்டாக இருக்கும். மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப இது ஸ்லோவாக வைக்க வேண்டாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு மேலே வேகும், உள்ளே வேகாமல் இருக்கும். நீங்கள் மீடியமாக வச்சு அப்படியே வேக விடுங்க. புதுசாக செய்கிறவங்க நீங்கள் அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுக்குங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போண்டாவோ வடையோ எதுவாக இருந்தாலும் எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா கையில் தெரிச்சிரும். எப்பவுமே பலகாரம் சுடும்போது உங்களுக்கும் அந்த பலகார கடாய்க்கும் ஒரு அடி கேப்பில் நின்று செய்யுங்க. வெந்துக்குச்சுங்க, வெந்து மிதங்குது பாருங்க. அவ்வளோதான். இதுக்கு ப்ரௌன் கலரு பொன்னிறமாவெல்லாம் நமக்கு தெரியாது, ஏன்னா பீட்ரூட்டில். இப்போ எடுத்துடலாங்க. பீட்ரூட் கோலா உருண்டை நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. எப்படி மட்டனில் நம்ம எப்படி கோலா உருண்டை செய்வோமோ அதே டேஸ்ட்லேயே இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெஜிடேரியன் கோலா உருண்டை மாதிரி செம டேஸ்டாக இருக்குதுங்க. இது பீட்ரூட்டில் நமக்கு ஹெச்பி லெவல் அதிகரிக்கும். அனீமிக்காக இருந்தாலும் இது இதை அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டோமாவோ பச்சையாவோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு வடையாவோ அல்லது பொரியலாவோ ஏதோ ஒன்று சாப்பிட்லாம். குழந்தைங்களாம் பொரியலில் சில குழந்தைங்கள் சாப்பிட மாட்டாங்க. அவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இதையே வடை மாதிரி தட்டியும் போடலாம், நம்ம இது உருண்டையாகவும் செஞ்சு போடலாம். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்து, ரொம்ப சிம்பிள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.